மதிப்பு சிறுகதை. ஆசிரியர் அன்னம் அவர்கள். ஆஃபீஸிலிருந்து சுமந்து வந்திருந்த ஃபைல் கட்டுகளுடன் நான் போராடி கொண்டிருந்தேன். கையிலே ஒரு பட்டு புடவையுடன் என் எதிரில் வந்து நின்றாள் கீதா. இந்த புடவை ஏது என்பது தெரிகிறதா என்று என்னை கேட்டாள். 45 வயதாகும் பொழுதுதான் கண் பார்வை மங்கும் என்று சொல்லுவார்கள். அந்த பாக்கியம் வர இன்னும் 15 வருஷங்கள் இருக்கின்றன என்று ஞாபகப்படுத்தினேன். இது என் கூரை புடவை என்று அவள் எனக்கு தெளிவாக நினைவூட்டினாள். தெரியும் என்றேன் நான் சுருக்கமாக. என்ன தெரியும் உங்களுக்கு? கூரை புடவை நாங்களே வாங்கிக் கொள்கிறோம் என்று என் அப்பாவிடம் ரொக்கமாக 300 ரூபாய் பெற்றுக்கொண்டார் உங்கள் அப்பா. அதுவும் எனக்கு தெரியும். இப்போது நீ இதை சொல்லுவது 3033வது முறை. அந்த புடவை 200 ரூபாய் கூட பெறாது என்று ஒன்று விட்ட அத்தையின் நாத்தனார் சொன்னாள். பாக்கி 100 ரூபாயில் என் அப்பா அடையாற்றிலே ஏ டைப் வீடுகள் 7 வாங்கி போட்டிருக்கிறார். திருப்தி தானே? உண்மையை சொன்னால் ஏன் தான் இப்படி உடம்பு எரிகிறதோ? கல்யாணமாகி 4 வருஷங்கள் கூட ஆகவில்லை. இப்படி புடவை தனி கரைக்கட்டு தனி என்று கிழிந்து இருக்கிறது பாருங்கள். நல்லதா போயிற்று. கரைக்கட்டை கிழித்து ஜரிகைக்காரனிடம் போடு. புடவையை எவர் சில்வர் பாத்திரக்காரனிடம் தள்ளு. நீ இந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடு. வேலை தலைக்கு மேல் கிடக்கிறது என்று அவளை அனுப்ப பார்த்தேன். நமக்கெதற்கு இப்போது எவர் சில்வரும் தங்கமும் என்று என் பத்தினி என்னையே வினவியதும் நான் கண்களை கசக்கி விட்டு கொண்டேன். என்னையே கூட ஒரு முறை கிள்ளியும் பார்த்து கொண்டேன். ஏன் அப்படி விழிக்கிறீர்கள்? அடுப்பு ஒன்றுதான் எவர் சில்வரில் சீராக கேட்கவில்லை உங்கள் அம்மா. பாக்கி அத்தனையும். அம்மா கீதா, பழையபடி நீ என் அம்மா அப்பாவை உன் பேச்சிலே டச் பண்ணுவதனால் உடனே சபை கலையலாம். உங்கள் முன்னால் சதுராடுவதை தவிர வேறு எனக்கு என்ன வேலை? வேற வேலையே இல்லை. இந்த புடவையை நம்ம மீனாவுக்கு கொடுத்தால் என்ன என்றுதான் கேட்க வந்தேன். உன் தங்கை மீனாவுக்கா? பலே, அவள் கல்யாணத்தை இந்த கூரை புடவையை வைத்து கொண்டு சமாளித்தாலும் சமாளிப்பார் உன் அப்பா. அது தெரிந்துதான் என் அப்பா முன் யோசனையாக தானே வாங்குவதாக சொல்லி புத்தி போகிறதை பார்க்கவில்லை. என் தங்கை இதையெல்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டாள். நம் வீட்டு வேலைக்காரி மீனாவுக்கு கொடுக்கலாமா? சொல்லுங்கள். மீனாவுக்கு பட்டுப்புடவையா என்று கேட்டேன் வியப்புடன். ஏன் கொடுக்கக்கூடாதா? இல்லை, அவள் கட்டிக்கொள்ளக்கூடாதா? அவளும் மனுஷிதானே என்று கீதா நீட்டி முழக்கி கொண்டு கேட்டாள். இதோ பாரு, சோசியலிசம்னா என்னவென்று எனக்கும் புரியும். ஆனால் உன் கூரை புடவையை எடுத்து அவளுக்கு தானம் செய்யும் அளவுக்கு நம் வீட்டுக்குள் அது வளர்ந்து விட்டதா என்பதுதான் என் கேள்வி. கேள்வியோ பதிலோ எனக்கு தெரியாது. கொடுக்கட்டுமா வேண்டாமா சொல்லுங்கள். இப்பொழுதெல்லாம் லோகசபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றட்டுமா என்று ஒப்புக்கு கேட்கிறார் போல இது என்ன கேள்வி? உன் தீர்மானமாவது நடக்காமல் போவதாவது? எனக்கு உவமானம் உவமேயம் எல்லாம் சொல்ல தெரியாது. கொடுக்கட்டுமா வேண்டாமா? ஒரு வார்த்தையில் பதில் சொல்லுங்கள். கொடு. நடுவெல்லாம் கிழிந்து போயிருக்கிறது. நீங்களே பாருங்கள். சாயம் கூட மங்கி இருப்பது தெரியவில்லை. சரி, நான் தான் கரைக்கட்டோடு கொடுக்க போவது இல்லையே, அதை கிழித்து எடுத்து விட போகிறேனே. ஆகட்டும். அம்மா ஊரிலிருந்து வந்தால் ஏதேனும் சொல்வார்களா? அம்மா சொல்வானேன், நானே கேட்கிறேன். நம் கல்யாணத்துக்கு முதலில் வாங்கிய புடவை கிழிந்தால் என்ன? இந்த வீட்டிலே அதற்கு இடமா இல்லை? என் தாத்தா கல்யாணத்துக்கு வாங்கிய அல்பாகா கோட்டு இன்னும் பெட்டிக்கடியில் இருக்கிறது. ஆமாம், இந்த புடவை பாச்சையடித்து புள்ளியாக பொட்டு விழுந்து வீணாக போக வேண்டும். ஒருவருக்கு உபயோகப்படும்படி கொடுக்க உங்களுக்கெல்லாம் மனமே வராது. கர்ணனுக்கு கலிகாலத்தில் பிறந்த தங்கையே, உன் இஷ்டம். இப்போது என்னை வேலை செய்யவிடு என கரம் குவித்து அனுப்பிவிட்டேன். மறுநாள் காலை ஆள் உயரமிருந்த இரும்பு பீப்பாய்க்கு மீனா தண்ணீர் அடித்து கொண்டிருந்தாள். நாங்கள் இருவருமே வீட்டில் இருந்ததால் அந்த பீப்பாய் உபயோகத்தில் இல்லை. எதற்கு கீதா இவ்வளவு தண்ணீர்? வேண்டியது தானே பிடித்து வைத்திருந்தேனே. என்னை தனியாக அழைத்து கொண்டு போய் அவள் என் தலையில் மட்டு என்று போட்டுக்கொண்டாள். கொஞ்சமாவது தெரிகிறதா உங்களுக்கு? சும்மாவாவது செய்கிறாள். நாம் தான் அவளுக்கு பட்டுப்புடவை கொடுக்க போகிறோமே.
அதற்காக அனாவசியமாக தண்ணீர் அடித்து? எல்லாம் அவசியம்தான். தோட்டத்திலே கொட்டி கிளறி வைத்தால் அவரை புடல் என்று இப்படி ஏதாவது போடலாம். ம், செய் செய் என்றேன். சேந்தியிலிருந்து சில பெரிய பாத்திரங்கள் எடுத்து கீழே போட்டு மீனாவை தேய்த்து தரும்படி ஏவினாள் கீதா. மறுநாள், ஏதேனும் விசேஷமா, இல்லை யாராவது இரவல் கேட்கிறார்களா என்று நான் கேட்டேன், ஒன்றும் அறியாதவன் போல. தேய்க்காமல் அப்படியே கருத்து போய் கிடந்தன. ஒரு தரம் விளக்கி வைத்தால் என்ன என்று போட்டிருக்கிறேன். போகிறது, நல்ல யோசனைதான். அவள் தேய்த்து விட்டு போகும் பொழுது ஒரு 4 கொடுத்து அனுப்பு. பாவம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்படியெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்தினால் அவ்வளவுதான். அப்புறம் எதற்கெடுத்தாலும் காசு, தொட்டதற்கெல்லாம் பணம். அதிகப்படி வேலை செய்தால் நாங்கள் ஆஃபீஸில் ஓவர் டைம் வாங்கி வருகிறோம். அவள் காதில் விழும்படி பேசாதீர்கள், கேட்டுக்கொண்டு சண்டைக்கு வரப்போகிறாள் என்று என்னை மடக்கினாள். புடவை கொடுத்தாயிற்றா என்று வினவினேன் நான். என்ன அவசரப்படுகிறீர்கள் நீங்கள்? அதை எப்போது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று அவள் சொன்னவுடன் இனி அந்த புடவை பற்றிய பேச்சை எடுப்பதில்லை என்ற தீர்மானத்துக்கு வந்தேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் போக வேண்டிய அவசியம் இல்லாததால் கால்களை நீட்டியபடியாக நாற்காலியில் சாய்ந்து கொண்டேன். இன்று எங்கேயும் வெளியில் போகப் போவது இல்லையா என்று கேட்டாள் கீதா. எனக்கு ஆச்சரியம் தாங்கவே இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டிலே தங்காமல் அப்படி என்ன அலைச்சலோ என்று வழக்கமாக கடிந்து கொள்பவள் இப்படி கேட்பானேன்? எதற்காக கேட்கிறாய் என்றேன் நான். வீடு முழுவதும் ஒட்டடை. மீனாவை அடிக்கச் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வெளியே போயிருக்கும் சமயத்தில் செய்தால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதே என்று பார்த்தேன். சரி, நான் இங்கு இருப்பதால் உனக்கு சங்கடம் என்று தெரிகிறது. வெளியே விரட்டுகிறாய். போகிறேன் என்று கூறி எழுந்தேன். நீங்கள் பேஷாக வீட்டிலே இருங்கள். அப்புறம் தோளிலே அது விழுந்தது, தலையிலே அது கவிழ்ந்தது என்று மட்டும் குற்றம் சொல்லாதீர்கள் என்று அவள் நிபந்தனை ஒன்றை விதித்தாள். புறப்படும் போது கீதாவிடம், பரிசளிப்பு விழா என்றைக்கு வைத்திருக்கிறாய்? பிரதம மந்திரியை அழைக்கட்டுமா, இல்லை உள்ளூர் கலெக்டரை போதுமா என்று கிண்டலாக கேட்டேன். என்ன சொல்லுகிறீர்கள் என்று விழித்தாள் அவள். அதுதான், மீனாவுக்கு அந்த புடவை கொடுக்கத்தான் போகிறேன் என்று இழுத்தாள் அவள். கொடுப்பது என்று ஒரு முறை நிச்சயித்து விட்டால் அப்படியே செய்துவிடு. திருப்பி திருப்பி யோசிக்காதே என்று அவளுக்கு புத்திமதி சொன்னேன். எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் புறப்படுங்கள் என்று என்னை விரட்டினாள் என் சகதர்மினி. நாட்கள் கழிந்தன. மீனாவுக்கு புதிதாக வேலைகள் சேர்ந்தன. தானே தேய்த்து கொண்டிருந்த புடவையை மீனாவுக்கு போட்டாள். வாசலில் வாங்கி கொண்டிருந்த தயிரை நிறுத்திவிட்டு மீனாவை தினமும் டெப்போவிலிருந்து வாங்கி வர சொன்னாள். வீட்டிலுள்ள சில்லறை வேலைகளை அவள் மேல் திணித்தாள். நான் மீண்டும் அந்த விஷயத்தை பற்றி பேசவில்லை. அப்பப்பா, இந்த பெண்களை என்ன என்பது? புடவை ஆசையை காட்டி வேலைக்காரியை இப்படி முதுகோடிய வேலை வாங்குகிறாளே கீதா, இது நியாயமா? இல்லைதான். ஆனால் வேலைக்காரி மீனாவும் தான் ஏதோ ஒரு பொருள் தனக்கு கிடைக்கப் போகிறது என்ற ஆசையில் இப்படி மாடாக உழைக்கிறாள். பார்க்க பரிதாபமாக இருந்ததானால் சொல்லத்தான் நான் எழவில்லை. ஒன்று சொன்னால் கீதாவிடம் 9 அல்லவா வாங்கி கட்டி கொள்ள வேண்டியிருக்கிறது என்று வாளா வெறுந்து விட்டேன். 2 மாதங்களுக்கு பின் ஒரு நாள் கமலப்பன் கொண்டு கொடுத்திருந்த சலவையை பீரோவிலே அடுக்கி கொண்டிருந்தேன். கீதாவின் கூரை புடவை அழகாக மடிக்கப்பட்டு மத்தியில் இருந்தது. ஏய் கீதா என்று கூவினேன். அவள் ஓடி வந்தாள். இந்த புடவையை மீனாவுக்கு கொடுக்க இன்னும் உனக்கு மனது வரவில்லையா, இல்லை வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டாயா என்று கேட்டேன். அவள் மென்று விழுங்கினாள். எனக்கு அப்பொழுதே தெரியும், தாராள புத்தி எங்களுக்கு இருப்பது போல உங்களுக்கு கிடையாது. புடவையை மனதிலே வைத்துக்கொண்டு அவளை 1000 வேலை வாங்கினாய். ஆசை காட்டி காட்டி அவள் உடலை வருத்தினாய். கடைசியில் அது இஸ்திரி செய்யப்பட்டு உனக்கே உடுத்திக்கொள்ள வைத்திருக்கிறது இல்லையா என்று பொறிந்து தள்ளினேன். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று அவள் வழக்கம் போல தொடங்கிய பொழுது எனக்கு ஆத்திரம் மேலும் மூண்டது. ஆமாம், தெரியாதுதான். தெரிந்திருந்தால் அப்போதே அவளை கூப்பிட்டு அந்த புடவையை தூக்கி கொடுத்திருக்க மாட்டேனா? கொடுத்தாலும் அவள் வாங்கி கொண்டிருக்க மாட்டாள் என்று கீதா ஒரு புதிர் போட்டாள். ஏன், பட்டுப்புடவையாயிற்றே, அவளுக்கு கசக்குமோ? நான் கொடுத்து பார்த்தேன்.
அவள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். வேண்டாமாமா, அதிகம் கிழிந்து விட்டது என்றா? அப்படி ஒன்றும் கிழியவில்லை. பின் என்னதான் சொன்னாள்? நமக்கு அந்த புடவையின் பேரிலே இருக்கும் மதிப்பு அவளுக்கு இல்லை. நமக்கு பெரிதாக தெரிந்தது அவளுக்கு லட்சியமில்லை. பச்சை வண்ணம் அவளுக்கு பொருந்தாதாம். அவள் புருஷன் எப்பொழுதும் லைட் கலர் தான் வாங்குவானாம். பூ போட்ட வாயில் புடவை தவிர வேறு எதுவுமே அவளுக்கு பிடிக்காதாம். அதனால் அவள் உடுத்துவதே இல்லையாம். கொடுப்பவர் உயர்ந்ததாக நினைத்த ஒரு பொருள் வாங்குபவருக்கு துச்சமாக அலட்சியமாக வேண்டாம் என்று ஒதுக்கும் அளவுக்கு போய்விட்டால் அந்த பொருளின் மதிப்பு பாதாளத்துக்கு இறங்கி விடுகிறது என்று நினைத்து கொண்டேன். அதே சமயத்தில் வேண்டாம் என்று மறுத்தவர்களின் மதிப்புத்தான் எத்தனை உயர்ந்து விடுகிறத. கீதா ஏக்கத்துடன் என்னை பார்த்தாள். எனக்கே அவமானமாக இருக்கிறத. அவள் புருஷன் பேச்சுக்கு அவள் அத்தனை மதிப்பு கொடுக்கும் பொழுது அத்தனை பெரியவர்கள் சேர்த்து பெரிய சபையிலே ஆசிர்வாதம் செய்து கொடுத்த புடவையை நான் தூக்கி எறிய நினைத்தேன் பாருங்கள். அந்த முட்டாள்தனத்துக்கு சரியான பாடம் என்று அவள் உண்மையில் வருந்தினாள். போகிறது. கீதாவுக்கே ஞானோபதேசம் செய்த மீனாவுக்கு பரிசாக எதுவும் கொடுக்க வேண்டாம். அவள் செய்த அதிகப்படி வேலைக்கும் என் கண்ணில் படாமல் அவளுக்கு நீங்கள் காலும் அறையுமாக கொடுத்தது எனக்கு தெரியும். இல்லாவிட்டால் இந்த காலத்திலே அத்தனை வேலைகளை ஒரு பேச்சு பேசாமல் அவள் எப்படி செய்வாள் என்று கேட்டாள் கீதா. நான் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அன்பானவர்களை, அன்னம் அவர்கள் எழுதிய மதிப்பு சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.